அசதி நம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளாதிருப்பதற்கு அது தடையாக இருக்கிறது. எல்லா நேரங்களிலும் நம்முடைய பாவங்கள் மட்டுமல்ல, சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு கொடுத்ததை பெற்றுக்கொள்வதற்கு நாம தான் என்னவா இருக்கிறோம்? அசதியாக இருக்கிறோம். அல்லேலூயா. என்னவா இருக்கிறோம்? அசதியாக இருக்கிறோம். இந்த அசதியானது என்னத்தை கொண்டு வரும்? அது எதில் போய் முடியும் அப்படி சொல்லி கேட்டோம்னு சொன்னால், முதலாவது அசதியாக இருக்கிற ஒரு சுபாவங்கள், அசதியாக இருக்கிற ஒரு குணங்கள், அசதியாக இருக்கிற ஒரு சூழ்நிலைகள், அது எதில் போய் முடியும்னா அது சோம்பேறித்தனத்தில் கொண்டு போய் முடியும். அல்லேலூயா. அசதியினுடைய முடிவு என்னது? சோம்பல். அசதியினுடைய முடிவினுடைய அது ரிசல்ட் என்னன்னு கேட்டால் அது சோம்பல் தனத்தில் கொண்டு போய் நிறுத்தும். அல்லேலூயா. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனத்தினுடைய அடையாளங்கள் என்ன? அல்லேலூயா. சோம்பேறித்தனத்தினுடைய அடையாளம் என்ன? அப்போ சோம்பேறித்தனத்தினுடைய முதல் துவக்கம் என்னது? அசதி. என்னது? அசதி. அதனால தான் வேதம் சொல்கிறது, நீங்கள் அசதியாக இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் நீங்கள் அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அசதியாக இருக்காதபடிக்கு என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அசதியாக இருந்தால் எங்கே போய் நிறுத்தும்? அது சோம்பேறித்தனத்தில் போய் நிறுத்தும். சோம்பேறித்தனத்தில் போய் நிறுத்துச்சுன்னா அது என்னென்ன ஆசீர்வாதங்களை கெடுக்கும் என்பதை நம்ம நிறைய பார்க்கலாம். சோம்பேறித்தனத்தினுடைய விளைவு மகா மோசமான ஒரு விளைவு. சோம்பேறித்தனத்தினுடைய விளைவு வியாதியை கொண்டு வரும். சோம்பேறித்தனத்தினுடைய விளைவு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விடாது. நம்ம என்னவோ காரணமோன்னு நினைப்போம். அது எதில் போய் நிறுத்தும் சொன்னால் அநேக நன்மைகளை நமக்கு வராதபடிக்கு அது தடை பண்ணுகிறதா இருக்கிறது. ஆகவே சோம்பேறித்தனத்தினுடைய அடையாளங்களை இன்றைக்கு நம்ம செய்தியாக பார்க்கலாம். ஒரு சோம்பேறி எப்படி இருப்பான்? ஒரு சோம்பேறியினுடைய அடையாளம் என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சோம்பலாக இருப்பதற்கு அறிகுறிகள் என்ன என்று நம்ம வேதத்தின் மூலமாய் அறிந்து கொள்வோம். வாசிக்கலாம். முதலாவது ஒரு மனிதனுடைய சோம்பல் தனத்தினுடைய அடையாளம் தீத்துவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தீத்து 1 அதிகாரம் 12வது வசனம். முதலாம் அதிகாரம் தீத்து 1 அதிகாரம் 12வது வசனம். கிரேத்தாத்திவார், ஒய்யா பொய்யர், ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்கள் எல்லாரில் ஒருவனாகிய அல்லேலூயா. கிரேத்தாத்தீவார் ஓயாத பொய் பேசுறவங்க. கிரேத்தாத்தீவார் எப்படிப்பட்டவங்க? ஓயாம பொய் பேசுறவங்க. ரெண்டாவது அவர்களை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? துஷ்ட மிருகங்கள். அடுத்தது பெருவயிற்று சோம்பேறிகள். அல்லேலூயா. கிரேத்தாத்தீவாரை குறித்து சொல்லப்படுகிறது பெருவயிற்று சோம்பேறிகள். பெருவயிற்று சோம்பேறிகள்னா என்ன அர்த்தம்? நல்லா சாப்பிடக்கூடியவங்க. எது இருக்குதோ இல்லையோ வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? அதுக்கு தாங்க பிறந்திருக்கிறோமே, நம்ம அதை தாங்க அனுபவிக்கணும். என்ன வாழ்க்கையில் எது எங்கே போனான்னா, என்ன நஷ்டம் ஆனான்னா, யார் கெட்டான்னா, யார் வாழ்ந்தான்னா நமக்கு என்ன? நல்லா என்ன செய்யணும்? சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்கணும். பெருவயிற்று சோம்பேறி. அப்போ ஒரு மனிதன் நல்லா சாப்பிட்றாங்க அப்படின்னா அவன் யாருன்னு சொல்லப்படுது? சோம்பேறி. பெருவயிறுனா என்ன அர்த்தம்? வயிறு பெருசாக இருக்கிறது இல்லை, வயிறு பெருசாகிற அளவுக்கு சாப்பிட்றது தான் பெருவயிற்று சோம்பேறிகள். அப்போ பெருவயிற்று நிரப்புற அளவுக்கு ஒருத்தவங்க சாப்பிட்றாங்கன்னா அவர்களுக்கு பேர் என்னன்னு சொல்லப்படுகிறது? சோம்பேறி. அல்லேலூயா. பசிக்கு சாப்பிட்றது வேற, கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம பாட்டில் சாப்பிட்டுக்கினே இருக்கிறது வேறு. அல்லேலூயா. பசிக்கு சாப்பிட்டா நம்முடைய உடம்புக்கு அது ஆரோக்கியம். ஏற்ற வேளையில் சாப்பிடும்போது அதுவும் நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியம், அது பலனை கொண்டு வரும். ஆனால் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பது இதனால உடம்பு பாதிக்கப்படுமா பாதிக்கப்படாதா, இதனால வியாதி வருமா வராதான்றது அந்த கவலையெல்லாம் கிடையாது. எங்கே போனாலும் நிறைய சாப்பிட்றோம் பார்த்தீங்களா,
அதுக்கு பேர் அவர்கள் சோம்பேறி என்று அர்த்தம். அல்லேலூயா. அதனால் சாப்பாடு எவ்வளவு கிடைச்சாலும் சினிமா நடிகர்களை நீங்கள் பாருங்கள், என்ன மாதிரியான வகை வகையான சாப்பாடு கொண்டு போய் வச்சாலும் என்னதான் சாப்பிடுவாங்க, ஒரு லிமிட்டை தாண்ட மாட்டாங்க. காரணம், உடம்பு பெருசாயிடுச்சுன்னா, வயிறு பெருசாயிடுச்சுன்னா சினிமாவில் என்ன பண்ண முடியாது, வாய்ப்பு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அப்போ ரசிகர்களை திருப்திப்படுத்த முடியாது. அப்போ சினிமா வாய்ப்பு குறைவாகும். ஆகவே நடிகைகளும் என்ன செய்கிறாங்க, அளவோடு கூட அந்த சாப்பாட்டை புசிக்கிறார்கள். இச்சை அடக்கத்தோடு கூட அதில் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். அப்போ உலகத்தில் உள்ள வாய்ப்பை தேடி போகிறவர்களே அவர்கள் சாப்பாட்டு விஷயத்தில் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற நாம அதை விட நமக்கு சாப்பாட்டு விஷயத்தில் இச்சை அடக்கம் தேவை. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 23:2 23:2 போஜன பிரியனா இருந்தால் தொண்டையில் என்ன வை, கத்திய வை. ஒருவேளை நீ அதிகமாக சாப்பிட்ற ஆளாக இருந்தா தொண்டையில் என்ன வை, கத்திய வை. கத்திய வைன்னா என்ன அர்த்தம், சாப்பிடும்போது பக்கத்தில் என்ன வச்சிங்க, கத்தியை வச்சிங்க. அதிகமாக சாப்பிட்ற மாதிரியா இருந்தா தொண்டைக்கு நேரம் இப்படி கத்தி நீட்டுங்கன்ற. லேலோய்யா. அப்படின்னா அது போல போய் ஏதாவது செஞ்சிட போறீங்க. தொண்டையில் கத்தியை வைக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, சாப்பாட்டை கட் பண்ணிக்கங்கன்றார். லேலோய்யா. அப்போ ஒரு அது சோம்பேறியினுடைய ஒரு முதல் அடையாளம் என்ன அப்படின்னா, நிறையா சாப்பிடுவது. லேலோய்யா. நம்மள யார் அப்படி இருக்கிறது, நிறைய சாப்பிடுவோங்க, போட்டி போட்டு சாப்பிடுவோங்க. ஒருவேளை இதெல்லாம் அதனுடைய அடையாளமாக இருக்கிற சோம்பேறியினுடைய அடையாளம், பெருவயிறு, நல்லா சாப்பிடுவது. அல்லேலூயா. அப்போ நம்ம போஜன பிரியனா இருந்தால் நம்ம தொண்டையில் என்ன செய்யணும், கத்தியை வைக்கிற அளவுக்கு நம்மளை கவனித்து கொள்ளணும், நம்மளை சரிப்படுத்தி கொள்ளணும். ஆகவே சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இல்லை என்று சொன்னால் நம்ம சோம்பேறிகளாய் மாறிவிடுவோம். அல்லேலூயா. அவன் முதல் அடையாளம் நல்லா சாப்பிடுவது. ரெண்டாவது அடையாளம் வாசிக்கலாம், 1 தீமோத்தேயு 5:13 1 தீமோத்தேயு 5:13 சோம்பேறியினுடைய அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். அல்லேலூயா. சோம்பலுக்கு இன்னொரு அடையாளம் என்னன்னு கேட்டா, வீடு வீடா திரிவது. எங்க போறது, வேலைக்கு போறது இல்ல, வீடு வீடா திரிவது. அதனுடைய அர்த்தம் சோம்பல்னு வேதம் சொல்லுகிறது. வீட்டுக்கு வீடு போய் உட்கார்றது, வீடு வீடா போய் உட்காந்து கதை பேசுறது, வீடு வீடா போய் எதையாகிலும் பேசிட்டு இருக்கிறது. அப்போ சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிவது. இதனுடைய அடையாளம் என்ன, சோம்பல் இருந்துச்சுன்னா எங்க போக தோணும், வீடு வீடாய் போக தோணும். அல்லேலூயா. அடுத்தது, அது மட்டுமல்ல, சோம்பல் உள்ளவர்களாய் அலப்புகிறவர்களாயும் இருப்பார்கள், வீண் அலுவற்காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள். அல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். முதல் காரியம் வீடு வீடாய் திரிவது, இதனுடைய அடையாளம் சோம்பல். அல்லேலூயா. இரண்டாவது அடையாளம் சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல அலப்புகிறவர்களாயும். அலப்புகிறவர்கள், நிறைய பேசுறது, இதெல்லாம் சோம்பலுக்கு அடையாளம். அடுத்தது வீண் அலுவற் காரியங்களாயும் தகாத காரியங்களையும். நல்ல கவனிங்க, நல்ல வேலை செய்ய மாட்டாங்க இவங்க. என்னது, நல்ல வேலை செய்ய மாட்டாங்க. சோம்பலா இருக்கிறவங்க நல்ல வேலை செய்ய மாட்டாங்க, வீண் வேலை செய்வாங்க. வீண் வேலைன்னா என்ன அர்த்தம், வேலைக்கு போறது இல்லை, டீ கடையில் போய் உட்கார்றது, அப்புறம் கட்சிக்காரங்க கூட சேர்ந்துன்னு சுத்துறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, யார் வீட்டுக்கு எதாகிலும் செய்கிறது. ஒரு வேலைக்கு போய் சம்பாரித்து குடும்பத்தை நடத்தணும்ன்றது கிடையாது. லேலோய்யா. எங்கே பஞ்சாயத்து கிடைக்கிறது, எங்கே தகராறு இருக்குது, எங்கே பஞ்சாயத்து பேச போகலாம்,
எங்கே எந்த விஷயத்தில் நம்ம தலையிடலாம் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போகாமலே கையில் ஒரு நியூஸ் பேப்பர் ஒன்று வச்சுக்கிறது, வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டியை ஒன்று கட்டிக்கிறது, பைக் ஒன்று எடுத்துக்கிறது, காலையில் ஆச்சுன்னா எங்கே கடத்தூர் பக்கம், மார்க்கெட்டு பக்கம், பஸ் ஸ்டாண்டு பக்கம் போகிறது, எவன் கிடைப்பான்னு அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே கதை பேசிட்டு அப்படியே அங்கே கொஞ்ச நேரம் இங்கே கொஞ்ச நேரம் இப்படியே சுற்றிட்டு அப்புறமா ஏதாவது வருமானம் ஏதாவது கொஞ்சம் கிடைச்சதுன்னா அதை எடுத்துக்கிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வர்றது. வீண் வேலைக்கு போகிறது. நல்ல வேலையும் இருக்கிறது, வீண் வேலையும் இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல வேலைக்கு போகாம வீண் வேலை செய்வது சோம்பலினுடைய அடையாளம். பார்த்துருப்பீங்க நீங்க சில மனுஷர்கள் ஊருக்குள்ள நீங்க பார்த்துருப்பீங்க, வேலைக்கே போக மாட்டாங்க. டெய்லி வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு போவாங்க. அவங்க பார்த்தா பெரிய மாவட்ட செயலாளரும் கிடையாது, பெரிய எம்எல்ஏவும் கிடையாது, பெரிய கவுன்சிலரும் கிடையாது, அவங்க தலைவரும் கிடையாது, வார்டு மெம்பரும் கிடையாது. ஆக மொத்தம் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு வேலைக்கும் போகாமல் ஏதோ ஒரு வேலைக்கு போய் எங்கேயாவது யாரு கூடவாவது சுற்றிக்கிட்டு அப்படி சரக்கு கிடைச்சா சரக்கும் அடிச்சுக்கின்னு அப்படியே வீட்டுக்கு வர்றது. சாயந்தரம் பேண்ட் சட்டையை போட்டு போகிறது, பைக் எடுத்துக்கிறது, அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கோட்டருக்கு அடித்தா கோட்டரை குடிச்சிட்டு அப்படி சாயந்தரமாக வீட்டுக்கு வருவது. வீண் வேலை செய்வது அது நல்ல வருமானமும் கிடையாது. அல்லேலூயா. ஆகவே அப்போ வீண் வேலை செய்வதற்குரிய அடையாளம் என்னன்னு கேட்டால் அது சோம்பல். அடுத்தது என்ன செய்வாங்க அப்படின்னா, தகாத காரியங்களை பேசுகிறவர்களாய் இருப்பார்கள். என்ன செய்வாங்க? தகாத காரியங்களை பேசுறது. நல்ல காரியத்தை பேசி நல்ல விதமாக செயல்படுறது கிடையாது. தேவையில்லாத கதையெல்லாம் பேசி தேவையில்லாத காரியத்தெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருப்பது தகாத காரியங்கள். அவங்களுடைய வேலையை என்ன அப்படின்னு கேட்டால், யார் வீட்டு கதையாவது பேசின்னு சிரிக்கணும், யார் வீட்டு கதையாவது சொல்லின்னு பரியாசம் பண்ணணும், யார் வீட்டு கதையாவது சொல்லின்னு ஜாலியாக அரட்டை அடிக்கணும். இதுதான் அவங்களுடைய பேச்சு. அல்லேலூயா. அடுத்தவன் வீட்டு நிந்தையான பேச்சை எடுப்பது. அந்த வீட்டில் என்னென்னலாம் நடந்துச்சு, அது எப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த நிந்தையான பேச்சை எடுத்து அதை சொல்லி ஜாலியாக சிரிக்கிறது. தகாத காரியங்களை செய்கிறதோடு மட்டுமல்ல, தகாத காரியங்களை பேசுகிறவர்களாயும் இருப்பது. இதற்கு பேர் என்னது? இது சோம்பேறித்தனத்தினுடைய விளைவுகள். அல்லேலூயா. அடுத்ததா சோம்பேறித்தனத்தினுடைய அடையாளங்கள் என்ன அப்படின்னா, மத்தேயு புஸ்தகம் 25, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 24, 25, 26. ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்துள்ளோம் என்றார். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றார். அதாவது ஒரு தாளந்தை வாங்கினவன், 5 தாளந்தை வாங்கினவன், 2 தாளந்தை வாங்கினவன்லாம் என்ன செஞ்சாங்க? 5 10 ஆக்கினாங்க, 2 4 ஆக்கினாங்க, 3 6 ஆக்கினாங்க, இப்படி எல்லாம் செஞ்சாங்க. அந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து என்ன செஞ்சான்னா, என்ன சொல்கிறா, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். அதனால உம்முடைய தாளந்தை நான் என்ன செஞ்சேன், அப்படியே பத்திரமா வச்சிருந்து கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அதற்கு எஜமான் என்ன சொல்கிறார் பாருங்க. பிரதியுத்தரமாக பொல்லாதவனும் ஊழியக்காரனே, சோம்பலுமான ஊழியக்காரனே. அல்லேலூயா. அந்த ஊழியக்காரனே அந்த எஜமான் என்ன நியாயம் இருக்கிறாரு? பொல்லாதவனும் சோம்பலுமான, கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்தாதவன், கொடுத்த தாளந்தை பெருக்காதவன், கொடுத்த தாளந்தை அதை அதிகமாக்காதவனை என்ன சொல்கிறார்னா, அப்படியே வச்சிருந்தவன் என்ன சொல்றாருன்னா சோம்பலான ஊழியக்காரன் என்று சொல்கிறார். என்னது? கொடுத்ததை அப்படியே வச்சிருக்கிறது, அதுக்கு பேர் என்னது? சோம்பல். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவன் என்ன சொல்லுகிறான் அப்படின்னா, நீங்க வந்து கடினமான மனுஷன், நீங்க வந்து அறுக்காத இடத்துல விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர், அதனால இதெல்லாம் நான் வந்து வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்றான். இவன் அதை ஒழுங்கா அதை பெருக்காம அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறான்னா சாக்கு போக்கு சொல்றான். அடுத்த அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டா, சோம்பலுக்கு அடையாளம் சாக்கு போக்கு சொல்லுவது. என்னது? சாக்கு போக்கு சொல்றது. சோம்பேறி வேலை செய்ய சொன்னோம் சொன்னா அந்த வேலை செய்வதற்கு பதிலாக எதையாகிலும் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது.
வேலை செய்ய முடியாது. அதுக்கு பதிலாக என்ன சொல்றது? சாக்கு போக்கு சொல்றது. இவன் என்ன சொல்றான்? 5 தாளந்தை கொடுத்தவன், 5 தாளந்தை பெற்றுக்கொண்டவன் 10 கொண்டு போய் கொடுத்தான். 2 தாளந்தை பெற்றுக்கொண்டவன் 4 கொண்டு போய் கொடுத்தான். ஆனா இந்த ஒருத்தன் அவனுங்களாம் எதுவும் பேசல. இவன் தான் என்னென்னலாம் கதெல்லாம் வச்சிருக்கான் பாரு. நீங்க வந்து அந்த மாதிரி ஆளு, நீங்க இந்த மாதிரி கடினமான மனுஷன், அதனால நீங்க வந்து கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன சொல்லுகிறான்னா, சாக்கு போக்கு சொல்லுகிறவனாய் மாறினான். சோம்பேறியினுடைய அடையாளம் திறமைகளை பெருக்க மாட்டான், அடுத்தது என்ன செய்ய மாட்டான்? சாக்கு போக்கு சொல்லுகிற மனிதனாய் காணப்படுவான். அல்லேலூயா. சொல்றதெல்லாம் புரியுதா? எதுக்கு எடுத்தாலும் சாக்கு போக்கு சொல்றது. இந்த வேலையை ஏன் செய்யலைன்னா சாக்கு போக்கு சொல்றது, அந்த வேலையை ஏன் செய்யலைன்னா சாக்கு போக்கு சொல்றது. போக்கு சொல்ல இடமில்லை. தேவன் அறியாமையுள்ள காலங்களை காணாதவர் போல் இருந்தார். இனி வருகிற நாட்களை இனிமே போக்கு சொல்வதற்கு இடமில்லை. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? முதல்ல போக்கு சொல்ல வரக்கூடாது. முதல்ல சாக்கு போக்கு சொல்ற காரணத்தையே தேடக்கூடாது. ஆதாம் ஏவாள் எடுத்தோடனே என்ன சொன்னாங்க? முதல்ல சாக்கு போக்கு தான் சொன்னாங்க. நான் இல்லாண்டவர் அவ இல்லாண்டவர் இவ, அதனால தான் இதனால தான் என்று சொல்லி முதலாவது சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க. சாக்கு போக்கு சொல்றது கர்த்தருக்கு என்ன கிடையாது? பிரியமான காரியங்கள் கிடையாது. இதெல்லாம் எதனுடைய விளைவு அப்படின்னா சோம்பேறித்தனத்தினுடைய விளைவு. இந்த வேலையை ஏன் செய்யலைன்னா அதுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்றது. அந்த வேலையை அப்படியே வச்சிருக்கேன்னா சாக்கு போக்கு சொல்றது. இதை ஏன் இன்னும் பண்ணாமல் இருக்கிறேன்னா சாக்கு போக்கு சொல்றது. அதனுடைய விளைவு அவங்க சொல்ற சாக்கு போக்கினுடைய காரியங்கள் கிடையாது. அதனுடைய அடையாளம் என்னன்னு கேட்டா அது சோம்பேறித்தனம். ஆபீஸ்ல சில அதிகாரிகள் வந்து என்ன பண்ணுவாங்க? கீழே வேலை செய்கிறவங்கள பார்த்து இந்த ஃபைலை ஏன் முடிக்கல, இந்த வேலையை ஏன் செஞ்சு முடிக்கல அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்கிறது. ஸ்கூலில் வாத்தியார் பிள்ளைகளை பார்த்து ஏன் படிச்சுட்டு வரல, ஏன் டெஸ்ட் எழுதலை, ஏன் ஹோம்ஒர்க்கு செய்யலைன்னா எங்கேயாவது சுற்றி இருப்பான், எங்கேயாவது போய் விளையாடி இருப்பான். ஆனால் ஸ்கூலில் போய் கேட்கும்போது என்ன சொல்கிறது? சாக்கு போக்கு சொல்கிறது. அல்லேலூயா. ஆகவே சாக்கு போக்கு சொல்கிற பழக்கம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. நீதிமொழிகள் 26:13 என்ன சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 26:13 வழியிலே சிங்கம் இருக்கும், நடுவீதியிலே சிங்கம் இருக்கும், நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான். அல்லேலூயா. சோம்பேறி கிட்ட ஒரு வேலையை விட்டோம்னா என்ன சொல்லுவானா? ஐயோ போற வழியில சிங்கம் இருக்கும், போற வழியில என்ன இருக்கும்? சிங்கம் இருக்கும். அப்புறம் நடு வீதியிலும் சிங்கம் இருக்கும், போற வழியில சிங்கம் இருக்கும். என்ன அடிச்சு போட்டுச்சுன்னா நான் செத்துட்டுனா என்ன செய்யறது? அதனால நாங்க போக முடியாது அப்படின்னு. 22:13 நீதிமொழிகள் 22:13 அதுல என்ன சொல்லுது பாருங்க. வெளியிலே சிங்கம் வீதியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான். என்ன அங்கே அனுப்பாதீங்க, நாங்கள் போனால் செத்துருவேன், அங்கே சிங்கம் இருக்கு, என்னை அடித்து கொண்டு போட்டுரும். அப்போ ஒரு வேலையை அனுப்புனா, ஒரு வேலைக்காக அனுப்பும்போது அவன் என்ன செய்கிறான்? அங்கே சிங்கம் இருக்கும், கரடி இருக்கும். நம்ம குழந்தைங்களை என்ன பண்ணுறோம்? அங்கே போவாது, அங்கே சிங்கம் இருக்கும், அங்கே போவாது பூச்சி இருக்கும், அங்கே போவாது பூனை இருக்கும், அங்கே போவாது அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி பிள்ளைகளை என்ன செய்கிறோம்? பயமுறுத்துறதுக்காக செய்கிறோம் இல்லையா? அதே கதையை யார் சொல்லுவா? சோம்பேறியும் சொல்லி கொண்டு இருப்பார்கள். இதுதான் சாக்கு போக்கு சொல்லுவது. ஒரு வேலைக்கு போக சொன்னால் போகிறேன்னு சொல்ல மாட்டாங்க. வழியில் சிங்கம் இருக்கும், நடு வீதியில் சிங்கம் இருக்கும், அது என்னை கொன்று போட்டுரும் அப்படின்றது என்னது அப்படின்னு யார் சொல்லுவா? சோம்பேறி சாக்கு போக்கு சொல்லுகிறவனாய் காணப்படுவான். அல்லேலூயா. முதல் அடையாளம் என்ன? சோம்பேறியினுடைய முதல் அடையாளம் என்னது? நல்லா சாப்பிடுவது. 2வது அடையாளம் என்னது? வீடு வீடா திரிவது. 2வது அடையாளம் வீடு வீடா திரிவது. 3வது அடையாளம் சாக்கு போக்கு சொல்றது. 4வது அடையாளம் நீதிமொழிகள் 19:15 வாசிங்க. நீதிமொழிகள் 19:15 சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், அசதியானவன் பட்டினியாயிருப்பான். சோம்பல் என்ன செய்யுமா? தூங்கி விழப்பண்ணும். 4வது அடையாளம், ஒரு சோம்பேறியினுடைய 4வது அடையாளம் என்னன்னு கேட்டா நல்லா தூங்குவது. என்னது? நல்லா தூங்குவது. நார்மலா தூங்குவது வேற, நல்லா தூங்குவது வேற. ராமாயணத்துல ஒரு கதை உண்டு, கும்பகர்ணன் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கும்பகர்ண தூக்கம். ராவணனுடைய தம்பி கும்பகர்ணன் 6 மாசம் தூங்குவானா.
எத்தனை நாள்? ஒரு நாளில் சாப்பிட வேண்டியதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு 6 மாதம் தூங்குவானாம். ஏனையை வச்சு எழுப்புவாங்களாம், உலக்கையினால அவனை எழுப்புவாங்களாம், காதில் போய் சங்கு ஊதுவாங்களாம் போருக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ராமாயணத்தில் வரக்கூடிய கதை இது. கும்பகர்ணன், அதனால தான் தூங்குறவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க, கும்பகர்ணனை தோக்கடிச்சுட்டு விடா போலுது அப்படின்னாங்க. கும்பகர்ணனை தோக்க யார் தூங்குறீங்க? அல்லேலூயா. தட்டியால் அடித்தாலும் எழுந்திருக்கிறது கிடையாது. அல்லேலூயா. அந்த மாதிரி தூக்கத்தினுடைய விளைவு என்னது? சோம்பல். சோம்பல் என்ன செய்யும்? தூங்கி விழப்பண்ணும். நிறைய தூங்குவது, எப்போ பார்த்தாலும் தூங்குவது, எது எங்கெல்லாம் போகணும் அங்கெல்லாம் தூங்குறது. தூக்கம் 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 தூக்கம். இதனுடைய அடையாளம் என்னது? சோம்பல். அல்லேலூயா. பிரசங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே தூங்குறது, ஆராதனையிலே தூங்குறது, ஜபத்திலே தூங்குறது, நைட் ப்ரேயர் வச்சாலும் தூங்குறது, பகல் ப்ரேயர் வச்சாலும் தூங்குறது, பட்டினியாக போட்டாலும் தூங்குறது, ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்தினாலும் வேக்காட்டில் உட்காந்துன்னு தூங்குறது. அல்லேலூயா. சில பேருக்கு என்ன பண்ணுது, பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே நல்லா தூக்கம் வருது. சோம்பல் தூங்கி விழப்பண்ணும். ஆனால் வீணான இடத்துலலாம் போயிட்டு உட்காந்து நல்லா விடிய விடிய என்ன செய்வோம்? கதை கேட்போம், கதை பேசுவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் ஆண்டவருடைய சபையில் உட்காந்து பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே தூங்குது. ஒருத்தன் தூங்கிக்கிட்டே இருந்தான், பவுல் பிரசங்கம் பண்ணுவோம். என்னாச்சு? 3வது மெத்தையிலிருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டான். ஏதோ பவுல் இருந்ததுனால காப்பாற்றிட்டேன். நாங்களாம் போனால் என்ன பண்ணுறது? காப்பாற்ற முடியாது. போனது போனத்தான்ட்டு போயிட்டே இருப்போம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போக வேண்டியதான். அந்த மாதிரி தூக்கம், இது எதனுடைய அடையாளம்? இது சோம்பேறித்தனத்தினுடைய அடையாளம். நீதிமொழிகள் 6:9 வாசிங்க. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? படுத்திருப்பாய். எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? எழுந்திருப்பாய். ஹல்லேலூயா. அப்ப தூக்கத்துல சோம்பேறித்தனம் செயல்படும், தூக்கத்துல சோம்பலின் ஆவி வெளிப்படும். அப்போ இந்த தூக்கத்தை குறித்து வேதம் சொல்லுது, சோம்பேறி நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய். ஹல்லேலூயா. எவ்வளவு நேரம் படுத்துன்னு இருக்கிறது? எவ்வளவு நேரம் தூங்குறது? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு தூங்கட்டும் என்று சொல்லி. நீதிமொழிகள் 6:9. நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். அல்லேலூயா. 2 விதமான தூக்கம் இருக்கிறது. ஒன்று மாம்சத்துல தூங்குற தூக்கம், இன்னொன்று ஆவியில தூங்குற தூக்கம். ஆவியில தூங்குற தூக்கம் நித்திரை மயக்கம். வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நித்திரையாவே இருக்கிறது, நித்திரையிலே இருக்கிறது. நீங்க அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். நம்ம ஆவியில தூங்கிடுறோம். அதாவது வாழ்க்கையில ஒரு விழிப்புணர்வு இல்லாம, ஒரு விழித்த நிலையில நம்ம வாழாதபடிக்கு நம்முடைய நித்திரை மயக்கத்திலே வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, கர்த்தருடைய சித்தத்தை செய்ய நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இல்லாதபடி பட்சத்தில் ஆண்டவர் சொல்ல, விழித்திருந்து என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்கள், விழிப்பாயிருங்கள் என்று சொல்கிறார். ஆகவே தூக்கம் என்பது சோம்பலினுடைய அடையாளம். அல்லேலூயா. இது எல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அப்படி எல்லாமே நிறைவாக காணப்படாது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடையாளம் காணப்படும். இந்த எல்லா அடையாளமும் ஒரே மனுஷங்கிட்ட காணப்படாது. ஒருத்தவங்கிட்ட தூக்கத்தின் மூலமா அந்த சோம்பலின் ஆவி வெளிப்படும், ஒருத்தவங்கிட்ட சாப்பாடு மூலமா அந்த சோம்பலின் ஆவி வெளிப்படும், ஒருத்தவங்கிட்ட தகாத காரியங்களை பேசுகிறவர்கள் மூலமா அந்த சோம்பலின் ஆவி வெளிப்படும், ஒருத்தவங்க வீடு வீடா திரிகிறது மூலமா அந்த சோம்பலின் ஆவி வெளிப்படும். ஒவ்வொருத்தவங்கிட்ட ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையில ஒவ்வொரு காரண காரியத்தோடு கூட இந்த சோம்பலின் ஆவி வெளிப்படும். அதை நம்ம அடையாளம் கண்டு கொள்ளணும். கர்த்தருடைய பிள்ளைகள் இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனித்து பார்க்கணும். பாவத்தை மட்டும்தான் நம்ம கவனிக்கணும்னு கிடையாது, இந்த சோம்பலின் ஆவி அதை நம்ம ரொம்ப என்ன செய்யணும்? கவனித்து அதுதான் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற விதம் அதுதான். நீ நாளுக்கு நாள் எதெல்லாம் நீ புதிதாக்கப்பட்டுக்கிட்டே வர, ஒன்று ஒன்றா நீ கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாவத்தை விடணும், ஒரு காரியத்தை விட்டு ஒழியணும், ஒவ்வொரு விஷயத்தை விட்டு விலகணும்.
அப்படி ஒவ்வொரு விஷயத்தை நீ சரிப்படுத்தி 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 வரணும். அல்லேலூயா. அப்போ சில நேரங்களில் நம்முடைய ஆவியை எது பிடிச்சு நம்மளை அழகழிக்குது அப்படின்னா இந்த சோம்பலின் ஆவி. சோம்பலின் ஆவி எல்லாருக்கிட்டையும் தூக்கம் இருக்கிறது கிடையாது. ஒரு சில பேர்கிட்ட என்ன இருக்குது, தூக்கத்தின் மூலமா இந்த சோம்பலின் ஆவி வெளிப்படுது. எல்லாரும் நல்லா சாப்பிட்ற ஆள் கிடையாது, பெரு வயிற்று சோம்பேறிகள் எல்லாரும் கிடையாது. ஒரு சில பேர் அது என்ன பண்ணுது, சாப்பாட்டு விஷயத்தில் அவங்கள கட்டி வச்சிருக்குது. அப்போ அவங்கள சாப்பாட்டு விஷயத்தில் அவங்கள என்ன பண்ண முடியாது, அசைக்கவே முடியாது, மாற்றவே முடியாது. எவ்வளோ போட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. சாப்பாட்டில் இது போதுன்னு சொல்லவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவர்களை இந்த சோம்பலின் ஆவி சாப்பாட்டு விஷயத்தில் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறது. அல்லேலூயா. சில பேருடைய வாயை அடக்கவே முடியாது. அதனால தான் பவுல் சொல்றாரு, அவருடைய வாயை அடக்க வேண்டும். கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர் அப்படின்னு சொல்லி அவருடைய வாயை அடக்க வேண்டும். அப்போ சில பேர் வாயை அடக்காம அவர்கள் என்ன செய்வாங்கன்னா வீண் காரியங்களை பேசுகிறவர்களாகவும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாகவும் இருப்பார். அவர்கள் வாயை அடக்க வேண்டும். அவர்களை வாயில பிசாசு என்ன பண்ணியிருக்கு, இந்த சோம்பலின் ஆவி கட்டி வைத்திருக்கிறது. அல்லேலூயா. சில பேருக்குள்ள இந்த சோம்பலினுடைய அடையாளம் என்னன்னு கேட்டா, எப்பவுமே எதுக்கு எடுத்தாலும் ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. எந்த குடும்பத்திலையும் சரி, ஊழியத்திலையும் சரி, வெளியிலையும் சரி, வேலைக்கு போகிற இடத்துலையும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, ஒரு வேலையை சொன்ன அந்த வேலையை செய்யாமல் அதில் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் என்னது, இது சோம்பலின் ஆவி. நாம் இப்படி நினச்சிடக்கூடாது, அது எல்லாம் நம்மகிட்ட இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏதோ ஒன்று ஒன்றும் ஒவ்வொருத்தர்கிட்ட என்ன பண்ணுது, காணப்படுது. அதில் நம்ம வெளியில் வரணும். இதெல்லாம் ஆவியானவர் எழுதி வச்சாரா, நான் எழுதி வச்சேனா? வேதாகமத்திலேருந்து எடுத்து நம்ம பார்க்கிறோமா, இல்லை என்னுடைய சொந்த கற்பனையா? இது வேதாகமம் காண்பிக்கிறது. சோம்பேறினா யார் யார், சோம்பேறியினுடைய செயல்பாடுகள் எப்படிலாம் இருக்கும், சோம்பேறியினுடைய விளைவுகள் என்னென்ன செயல்படும், சோம்பேறியினுடைய அடையாளங்கள் என்ன, யார் யார் எந்தெந்த விதத்தில் அவங்க செயல்படுவாங்கன்ற சத்தியத்தை நமக்கு வேதத்தில் ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு. அதைத்தான் இப்போ நம்ம பிரசங்கமாக பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஆசீர்வாதங்களை குறித்து பிரசங்கிக்கிறார், சமாதானத்தை குறித்து பிரசங்கிக்கிறார், நன்மை குறித்து பிரசங்கிக்கிறார், பாவத்தை குறித்து பிரசங்கிக்கிறார். இப்படி எல்லா காரியங்களையும் குறித்து நமக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. அதே சமயத்தில் இந்த சோம்பலின் ஆவியை கர்த்தர் கவனிக்கிறார், நம்ம தான் கவனிக்காம என்ன பண்ணிடுறோம், விட்டுறோம். அல்லேலூயா. இதெல்லாம் யார் கவனிச்சதுனால இதெல்லாம் நமக்கு வெளிப்படுத்துறாரு, ஆவியானவர் கவனிக்கிறதுனால தான் வெளிப்படுத்துறாரு. ஏன்னா பிசாசு சில பேர் இந்த சோம்பலின் ஆவி மூலமா, தொடக்கம்தான் சோம்பல், முதலாவது தொடக்கம் அசதி, அடுத்தது சோம்பல், அதுக்கு அடுத்தது விளைவு பல விஷயங்கள் இருக்கிறது. அந்த சோம்பல் வியாதியை கொண்டு வருது. ஒருத்தன் ஃபுல்லா சாப்பிட ஆரம்பிச்சாலும் என்ன ஆகும், எப்பவுமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான், சாப்பாட்டு பிரியர்களா இருக்கிறாங்க அப்படின்னு என்ன ஆகும், வியாதி அதிகமாகும், உடம்பு கெட்டு போகும், ஆரோக்கியம் கெட்டு போகும், அதனுடைய விளைவு. அல்லேலூயா. ஒருத்தன் நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கான், வேலைக்கே போக மாட்டேங்கிறான்னா அதனுடைய விளைவு குடும்பம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதனுடைய அடையாளம் என்ன, சோம்பல். சோம்பல்னால தான் தூங்கிக்கிட்டே இருக்கிறது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, சோம்பலினுடைய அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டா, நீதிமொழிகள் 21:25 வாசிங்க. நீதிமொழிகள் 21:25. வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். சோம்பேறினுடைய கைகள் வேலை செய்ய என்ன பண்ணாதான், சம்மதிக்காது. அவன் கை வேலை செய்ய சம்மதிக்காது. அல்லேலூயா. சோம்பேறினுடைய அடுத்த அடையாளம், வேலை செய்ய சம்மதிக்க மாட்டாங்க. வேலைனாலே அவங்களுக்கு எப்படி இருக்கும், கசப்பா இருக்கும். வேலைனாலே கஷ்டமா இருக்கும். அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. அதனால தான் பார்வோன் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தரை ஆராதிக்க போகணும்னு சொல்லும்போது, நீங்கள் சோம்பலா இருக்கிறீர்கள், அதனால தான் நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க போறோம்னு சொல்றீங்க, நீங்க போய் வேலை செய்யுங்கன்னு சொல்லி அவர்களை விரட்டி விடுறாரு. நீங்கள் சோம்பலா இருக்கிறீங்க, சோம்பலா இருக்கிறீங்க அப்படின்றாரு. வாசிங்க அந்த வசனத்தை. யாத்திராக புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். செய்யும்படி சொல்லுங்கள், அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம். அவர்கள் சோம்பலாய் இருக்கிறார்கள், அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரல் இடுகிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் சோம்பலா இருக்கிறாங்க, அதனால அவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. அவர்கள் எங்கள் தேவனாய் கர்த்தருக்கு பலி செலுத்த போறோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுல 17வது வசனம் வாசிங்க.
சோம்பலா இருக்கிறீர்கள், அதனால் தான் போக வேண்டும், கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்கிறீர்கள். அல்லேலூயா. அவர்கள் சொல்ற காரணம் உண்மைதான். ஆனா பார்வோன் என்ன சொல்றாருன்னா, நீங்க வேலை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னா நீங்க என்னவா இருக்கிறீங்க, சோம்பலா இருக்கிறீங்க, அதனாலதான் வேலை செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு. ஸ்கூல் பிள்ளைங்களை வீட்டில் ஏதாவது வேலை வாங்கி பாருங்களா, நான் படிக்க போறேன்னு போயிடும். நான் பரீட்சைக்கு படிக்கணும், நான் டெஸ்ட்டுக்கு படிக்கணும், நான் ஹோம்ஒர்க்கு பண்ணணும், சும்மா விளையாடிட்டே இருக்கோம். சும்மா ஏதாகிலும் விளையாடிட்டு இருக்கோம். அதுங்களை ஏதாவது ஒரு வேலை செய்ய சொன்னோம்னா நான் போய் படிக்க போறேன்னு போய் புக் எடுத்து வச்சுக்கோம். அதே போல தான் சில ஆவிக்குரிய காரியத்தில் சில கிறிஸ்தவர்கள் செய்கிற காரியமும் அதுதான். சும்மாவே இருப்பாங்க. ஏதாவது ஒரு வேலை வந்துச்சுன்னா போய் ஜெபம் பண்ண போயிடுவாங்க. ஏதாவது ஒரு வேலைன்னு சொன்னால் நாங்கள் பைபிள் எடுத்து வச்சுன்னு உட்காந்துக்குவாங்க. ஏதாவது ஒரு வேலைன்னா ஏதாகிலும் போய் பைபிளை வச்சுன்னு உட்காருது. இப்படியும் ஏமாத்தலாம். ஆவிக்குரிய காரியத்தில் இப்படியும் ஏமாத்தலாம். பார்வோன் அதை தான் சொல்கிறார், சுட்டி காமிக்கிறாரு. நீங்கள் சோம்பலாக இருக்கிறீங்க, அதனால தான் நாங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்த போகிறோன்றீங்க. அல்லேலூயா. சில நேரங்களில் சோம்பல் இப்படி செயல்படும். ஆவிக்குரிய காரியத்தில் நம்மளை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தும் சோம்பல். அதனால தான் சாமியார்லாம் பார்த்து என்ன சொல்கிறாங்க, வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க, வேலைக்கு போய் சம்பாரிச்சு சாப்பிட மாட்டேங்கிறாங்க, சாமியாரை சுற்றி நடக்கிறாங்கன்றாங்க. என்ன காரணம்? வேலைக்கு போகாததை எப்படி செயல்படுத்துகிறாங்க, ஆன்மீகத்தில் கடவுளை தேடுற மாதிரி பக்தி வாழ்க்கையை அப்படி காமிச்சிடுறாங்க. அல்லேலூயா. சில பேர் ஆன்மீகத்தில் கரெக்டாக ஈடுபடுறாங்க, தன்னுடைய வேலைகளையும் செய்கிறாங்க. யோசேப்பு பரிசுத்தத்திலையும் கர்த்தரை தேடுகிற வாழ்க்கையிலும் பர்ஃபெக்டாக இருந்தால் தன் வேலைகளை செய்வதற்கு அவன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சான்னு வேதத்தில் பார்க்கிறோம். ஆதியாகமத்தில் வாசிங்க, ஆதியாகமம் 39:11. ஆதியாகமம் 39:11. பொழுது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்க பக்தியாகவும் இருக்கணும், தம்முடைய வேலைகளை என்ன பண்ணணும், செய்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பக்தியா இருக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய வேலைகளை நாம செய்யாம விட்டுட்டோம் சொன்னா அதுவே என்னவா மாறிடும், சோம்பலின் வேலையாய் மாறிவிடும். அல்லேலூயா. அதனாலதான் பார்வோன் இப்படி சொல்லி அவங்கள திட்டுறாரு. சோம்பலா இருக்கிறீங்க, போய் வேலை செய்யுங்க, போங்க. ஒன்று நாங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்த போறோம்னு சொல்றீங்க, போங்க அப்படி சொல்லி. அப்போ சில மனிதர்கள் சோம்பலினுடைய அடையாளத்தை எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா, நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், நாங்கள் சாமி கும்பிட போகிறோம், நாங்கள் பூஜை செய்ய போகிறோம்னு சொல்லி சோம்பலினுடைய விளைவை இப்படி செலுத்துவாங்க. இன்னொரு பக்கம் சோம்பேறித்தனத்தை காண்பிக்காம தன்னுடைய பக்தியை செயல்படுத்துவாங்க, தன்னுடைய வேலைகளை என்ன பண்ணிக்குவாங்க, செயல்படுத்தி கொள்வார்கள். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் பக்தியாக இருக்கிறோம் சொன்னால் நம்முடைய வேலைகளை என்ன பண்ணிக்கணும், கரெக்டாக செய்கிற பழக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இல்லைன்னு சொன்னால் நான் பக்தியாக மட்டும் இருக்கிறேன், நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு சொன்னால் நாம் என்னவா இருக்கிறோம், சோம்பலாக இருக்கிறோம்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? நான் படிக்க மட்டும் செய்கிறேன், எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னா நீ சோம்பேறி. நான் பக்தியாக மட்டும் இருப்பேன், நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னா சோம்பேறி. நான் கோயில் குளத்துக்கு மட்டும் போவானா, எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னா சோம்பேறி. சில பேர் பார்த்தீங்கன்னா வேலைக்கே போக மாட்டாங்க, கோயில் குளத்துக்கே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, சோம்பேறித்தனம். அல்லேலூயா. ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகள் வேலைகளையும் செய்து கொள்ளணும், கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரையும் தேடிக்கொள்ள வேண்டும். ஆகவே சோம்பேறியுடைய கைகள் வேலை செய்ய என்ன பண்ணாதான், சம்மதிக்காது என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய கைகள் வேலை செய்ய சம்மதிக்கலை அப்படின்னு சொன்னா அது என்னது, இது சோம்பலின் அடையாளம். அல்லேலூயா. அடுத்தது நீதிமொழிகள் 12:24 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12:24. சோம்பேறியினுடைய அடையாளம் என்ன? கை ஆளுகை செய்யும், ஜாக்கிரதை உள்ளவனுடைய கைகள் ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை என்ன செய்யும், ஆளுகை செய்யும். அவன் ஆளுகை செய்வான், சோம்பேறி அவனுக்கு கீழே இருப்பான். இந்த அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? ஜாக்கிரதையா இருக்கிறவன் ஒருத்தன் என்ன செய்வான்னா அவன் லீடரா இருப்பான். சோம்பேறியா இருக்கிறவன் என்ன செய்வான்னா அவனுக்கு கீழே பகுதி கட்டுகிறவனா இருப்பான். அல்லேலூயா. ஜாக்கிரதை உள்ளவன் என்ன செய்வான்னா சம்பாரிச்சு எல்லாருக்கும் கொடுப்பான், எல்லாருக்கும் செலவழிப்பான்.
வரவங்கள போகிறவங்கள எல்லாரையும் கவனிப்பான், குடும்பத்தையும் நடத்தும், எல்லாத்தையும் பார்த்துக்குவான். ஆனால் சோம்பேறி வேலைக்கு போக மாட்டான், சம்பாதிக்க மாட்டான், இருக்கிற அண்டாவை விற்று சாப்பிட்டுன்னு இருப்பான், குண்டாவை விற்று சாப்பிட்டுன்னு இருப்பான், நகையை அடமானம் வச்சு சாப்பிட்டுன்னு இருப்பான், தாலியை விற்று சாப்பிட்டுன்னு இருப்பான், அந்த நகை இந்த நகை அது இதுன்னு எல்லாத்தையும் அடமானம் போட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருப்பது. இதுதான் பகுதி கட்டுவது. வாழ்க்கையில் தான் மேலே வந்து தான் 4 பேருக்கு என்ன செய்யணும், சாப்பாடு போடணும், மற்றவங்களுக்கு நாம உதவி செய்கிற மனிதர்களாக இருக்கணும், நம்மளால் நம்ம மற்றவர்கள் நன்மை பெறுகிறவர்களாக மாறணும் அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கை வாழாமல் எப்போவுமே கீழவே இருந்து என்ன செய்யறது, மற்றவர்களுக்கு பகுதி கட்டுவது, சம்பாரிச்சு இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பது. அல்லேலூயா. அதாவது நிலம் சில பேர் பயிரிடுவாங்க தெரியுமா, நிலம் பயிரிடுவாங்க, நிலம் பயிரிட்டு நிலத்துக்கு சொந்தக்காரங்களுக்கு கொஞ்சம் என்ன பண்ணணும், ஒரு பங்கு நம்ம கொடுப்பது. அல்லேலூயா. சொந்த நிலத்தையே பயிரிட்டு இன்னொருத்தவங்களுக்கு நம்ம என்ன பண்றது, பங்கு கொடுப்பது. இதான் பகுதி கட்டுவது. அந்த நாட்களில் வந்து வேறொரு நாட்டு ராஜாக்கள் வந்து தேசங்களை வந்து சுதந்திரித்துக் கொள்வாங்க. அப்போ அவங்கள கைப்பற்றிட்டாங்கன்னா அவங்கள கைப்பற்றி அவங்கள ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்து என்ன செஞ்சுருவாங்கன்னா, நீங்கள் விளையிறதுல 5-10 பங்கு விளையுதுன்னா அதில் 5 பங்கு எங்களுக்கு என்ன பண்ணிடணும், கொடுத்துடணும் அப்படி சொல்லி அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அவங்கள ஆளுகை செய்வாங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிபியோன் குடிகள் பகுதி கட்டுகிறவர்களாய் மாறினார்கள். யோசேப்பின் காலத்தில் எகிப்து தேசத்தில் எல்லா ஜனங்களும் பகுதி கட்டுகிறவர்களாய் மாறினார்கள். இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்தது. ஆகவே பகுதி கட்டுகிறவர்கள் யார் அப்படின்னா சோம்பேறி, சுறுசுறுப்புள்ளவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க போய் சண்டை போட்டு யுத்தம் பண்ணி அந்த நாட்டை இவங்க கைப்பற்றி அவர்களை பகுதி கட்டுகிறவர்களாக மாற்றியிருப்பாங்க. ஆனால் இவர்கள் சோம்பலாக இருக்கிறதுனால தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள முயற்சி செய்யாமல் அவங்களுக்கு கீழே இவங்க அடிமைப்பட்டு அவர்கள் கைக்கு கீழே அடிமையாக இருந்து இவர்கள் பயிர் வச்சு விவசாயம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் பகுதி கட்டுவது. அப்போ நம்முடைய சொந்த வாழ்க்கையில் பகுதி கட்டுவது என்று சொன்னால் இதுதான். இருக்கிறது வேலைக்கு போகாமல், வேலைக்கு போய் சம்பாரித்து சாப்பிடாம இருக்கிறது எல்லாம் அப்படியே விற்று 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 அதிலேயே சாப்பிட்டுங்கிறது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆகவே பகுதி கட்டுகிறவர்கள் யாராக இருக்கிறாங்க, சோம்பேறி. இந்த அடமானம் போட்டு வாழ்க்கை நடத்தணுன்ற வேலைக்கு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. நிலத்தை அடமானம் போட்டு, அதை அடமானம் போட்டு, இதை அடமானம் போட்டு, நகை அடமானம் போட்டு, தாலி அடமானம் போட்டு, எல்லாத்தையும் அடமானம், எல்லாம் அடமானத்திலே கிடக்கும். இவர்கள் பகுதி கட்டி கொண்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். லோன் கட்டிக்கிட்டு இருக்காங்க, ஃபைனான்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதான் பகுதி கட்டுவது. தான் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் பகுதி கட்டுவது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியம், அவன் தன் கைகளின் பிரயாசத்தை அவனே சாப்பிடுவான். அவனும் அவன் குடும்பமும் அவன் பிள்ளைகளும் அவன் சாப்பிடு, மீதி மற்றவங்களுக்கு அவன் கொடுத்தா சாப்பிடுவாங்க. இல்லைன்னு சொன்னா இவங்க சம்பாரிச்சு என்ன செய்யறது, பகுதி கட்டுவது. அப்போ இன்னைக்கு இந்த வாழ்க்கை எல்லாருக்குள்ளே இருக்குது, பரவலா இருக்கிறது. பரவலாவே லோன் கட்டுறவங்க இருக்கிறாங்க, பரவலாவே வட்டி கட்டுறவங்க இருக்கிறாங்க, பரவலாவே இது ஏதோ கொஞ்சம் நஞ்சமா ஏதோ ஒரு சில குடும்பத்தில் இல்லை. இதனுடைய விளைவு தான் சோம்பேறித்தனத்தினுடைய அடையாளம். எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க சோம்பலுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இடம் கொடுத்தபடினால தான் பகுதி கட்டுகிறவர்களாய் மாறினார்கள். சோம்பேறித்தனத்தினுடைய அடையாளம் என்னங்க, சோம்பல் என்னங்க பெருசாக பண்ணிடும், சோம்பல் என்னங்க பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தின்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பு தான். பகுதி கட்டுகிறவர்கள் வேதம் அதை சொல்லுது. அந்த வசனம் நிறைவேறுமா வேறாதா? சோம்பேறியானவன் ஜாக்கிரதனுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறி பகுதி கட்டுவான். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன ஆகக்கூடாது, பகுதி கட்டுகிறவர்களாய் மாறக்கூடாது. எந்த விதத்திலையும் நம்ம பகுதி கட்டுகிறவர்களாய் வாழ்ந்துடக்கூடாது. எல்லா விதத்திலையும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் சொல்லுது, எல்லாத்தையும் சரி பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையில் வெறும் பாவத்தை மட்டும் சரி பண்ணுகிறது அல்ல. வேத பிரமாணம் என்பது, வேத புஸ்தகம், வேத சத்தியம் என்பது பாவத்தை மீறுதலை அக்கிரமத்தை மட்டும் சரி பண்ணுறதில்ல, நம்முடைய சோம்பலின் ஆவியை கூட என்ன பண்ணணும். எங்கேயோ நம்ம பிசாசுக்கு சோம்பலின் ஆவிக்கு இடம் கொடுக்கிறோம். அதனால தான் அது நம்மளை என்ன செய்யுது, பகுதி கட்ட பண்ணுகிறது. அல்லேலூயா. ஆகவே நம்ம பகுதி கட்டுகிறவர்களாய் மாறாம நம்ம பிரயாசத்தை சாப்பிடுகிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 21:25 வாசிங்க. 21:25. சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். சோம்பேறி வேலை செய்ய கைகள் சம்மதிக்காது. அதனால அவங்க வச்சிருக்கிற மனசுல நிறைய ஆசைகள் வச்சிருப்பாங்க.
அதை செய்யணும், இதை செய்யணும், குடும்பத்தை அதை பண்ணணும், இப்படி பண்ணணும், நிறைய பண்ணுவாங்க, நிறைய திட்டங்கள் வச்சுருப்பாங்க. அப்போ சோம்பேறியுடைய கைகள் வேலை செய்ய சம்மதியாததுனால அவருடைய ஆசை அது ஆசையாகவே போயிடும், அது அவங்களுக்கு நிறைவேறாது. அது அவருடைய ஆசை அவர்களை என்ன செய்யுமா, கொன்று போட்டுடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைவேறாத ஒரு ஆசை. ஆசைலாம் நிறையா இருக்கும், ஆனால் நிறைவேறாது. யாருக்கு இது நிறைவேறாதுன்னா சோம்பேறி. ஏன் நிறைவேறாதுன்னா சோம்பேறியினுடைய கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவனுடைய ஆசை அவனை கொல்லும். அவங்க திட்டம்லாம் சொல்லுவாங்க, பேச்செல்லாம் பலமாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு நாளைக்கு நான் எப்படி வரேன் பாருங்க, ஒரு நாளைக்கு பாருங்கள் இப்படி ஆவரம் பாருங்க, அப்படி ஆவரங்க பாருன்னு சொல்லி வாயாலே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் வேலை செய்ய கைகள் என்ன பண்ணாது, சம்மதிக்காததுனால அவர்கள் ஆசை அவர்களை கொல்லும், நிறைவேறாது. 13:4 நீதிமொழிகள் 13:4. அவங்க விரும்புறது கூட ஒண்ணு என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஜாக்கிரதையுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும். அல்லேலூயா. சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, அவன் ஆசை அவனை கொல்லதான் செய்யும். அப்போ சோம்பேறியுடைய ஆசை நிறைவேறாது. சோம்பேறித்தனத்தின் ஆவி இருந்ததுன்னா நம்முடைய ஆசைகள் என்ன பண்ணாது, நிறைவேறாது. அதனால தான் சொல்லப்படுது, எந்த மட்டும் நீங்கள் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள அசதியாக இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளவோ பங்கிட்டு கொள்ளவோ நீங்கள் எந்த மட்டும் அசதியாக இருப்பீர்கள். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் கொடுத்ததை நம்ம சுதந்தரித்துக் கொள்ளணும்னா நம்முடைய கைகள் என்ன செய்யணும், வேலை செய்ய சம்மதிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சோம்பேறினுடைய அடையாளத்துக்கு இன்னொரு காரியம் சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 24:30 வாசிங்க. சோம்பேறியை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, சோம்பேறியை வயலையும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும், சோம்பேறியின் வயலையும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்காடா இருந்தது. எல்லாம் என்ன வருகிறதா, முள்ளுக்காடா, முள்ளு முளைச்சு போய் கிடக்கிறது. சோம்பேறி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அவன் நிலத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாமா. அல்லேலூயா. எதை பார்த்தா, நிலத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாமா. இது யாருடைய நிலம்னு, சோம்பேறியினுடைய நிலன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா சோம்பேறியினுடைய நிலம் எப்படி போட்டு வச்சிருப்பாங்க, முள்ளுக்காடாக போட்டு வச்சிருப்பாங்க. நல்ல வேளை எனக்குலாம் நிலம் இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சோம்பேறியினுடைய நிலத்தை பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அது முள்ளுக்காடாய் கிடக்கும். திராட்சை தோட்டத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம், அது விளையாம கிடக்கும். அடுத்தது அந்த சோம்பேறியினுடைய வீடு வாசலை நம்ம பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். பிரசங்கி 10:18. சோம்பேறியினுடைய வீடு வாசலை பார்க்கும்போது அதை கண்டுபிடிக்கலாம். 10:18. பிரசங்கி 10:18. இன்னுமா நீதிமொழிகளுக்கு அடுத்தது பிரசங்கி 10:18 மிகுந்த சோம்பலினால் மேல் மச்சு பழுதாகும், கைகளின் நெகிழ்வினாலே வீடு ஒழுக்காகும். அல்லேலூயா. மிகுந்த சோம்பலினால் மேல் மச்சு என்னாகும், பழுதாகும். அப்படின்னா என்ன அர்த்தம், வீடு வாசலை சரிப்படுத்த மாட்டாங்க. வீடு வாசல் என்ன செய்ய மாட்டாங்க, சரிப்படுத்த மாட்டாங்க. பணம் இல்லாததுனால சரிப்படுத்தாமல் இருக்கிறது வேற. பணம் இருந்தும் வீடு வாசல் அங்கங்கே உடஞ்சி போய் கிடக்கும், அங்கங்கே எல்லாம் பிச்சுன்னு கிடக்கும், அங்கங்கே ஒரு மாதிரி கிடக்கும். அதாவது ஒன்றுமே செய்யாமல் அப்படி அப்படியே போட்டு வச்சிருக்கிறது. இது சோம்பேறித்தனத்தினுடைய அடையாளம். மேல் மச்சு பழுதாகும். மேல் மச்சுன்னா என்ன அர்த்தம், எது மேல் மச்சு, மோல்டிங். அது என்ன செய்யும், பழுதாகும். அப்புறம் கைகளின் நெகிழ்வினாலே வீடு ஒழுவதான் செய்யும். அல்லேலூயா. வீடு ஒழுவும், அதை கண்டுக்கவே மாட்டாங்க. பார்த்துருப்பீங்களா, அந்த நாட்களில் கூரை வீடு வச்சுருப்பாங்க. கூரை வீடு அங்கங்கே எல்லாம் எலி பூந்து கூரை எல்லாம் பழையதாக மாறி அந்த எல்லாம் அங்கங்கே ஒழுகும். அதை சரிப்படுத்தாமலே அப்படியே வச்சுருப்பாங்க. காரணம், அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த மழை வரும்போது தான் எல்லாம் வேலை பார்க்கறது. அந்த மழை எல்லாம் வராத காலத்தில் என்ன பண்ணுறதில்ல, அது சரிப்படுத்தி அதை ஒழுங்குபடுத்துறது கிடையாது. அந்த மழை வரும்போது மட்டும் ரொம்ப செயல்பாடு அதிகமாக இருக்கும். ஆகவே
ஒரு சோம்பேறினுடைய வீடை பார்த்தா கண்டுபிடிச்சாலான்னு வேதம் சொல்லுது. அவருடைய திராட்சை தோட்டத்தையும் வயல் நிலத்தையும் பார்த்தா கண்டுபிடிச்சாலும். அதெல்லாம் அவங்க கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லப்படுகிறது. அதனுடைய ஷார்ட்டான ஒரு வார்த்தை, கண்டுக்க மாட்டாங்க. வீடு எப்படி கிடந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க, நிலம் எப்படி கிடந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அதனால தான் அது சோம்பேறினுடைய அடையாளம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, சோம்பேறினுடைய அடுத்த அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டால், நீதிமொழிகள் 26:16. 26:16. மறு உத்தரவு, புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லத்தகும் 7 பேரை பார்க்கிலும் சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானம் உள்ளவன். அதாவது புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லக்கூடிய 7 பேரை விட சோம்பேறி தன் பார்வைக்கு என்னவா இருக்கிறானா, அதிக ஞானம் உள்ளவனா அவனுக்கு தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சோம்பேறிக்கு நீ 7 பேர் வந்து ஆலோசனை சொல்லு, அவனுக்கு அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவன் சொல்றதான் கரெக்டுன்னு சொல்லுவான். அதை மீறி சொல்லப்போனால் அவனுக்கு கோவம் வந்துடும். அல்லேலூயா. 7 பேர் ஆலோசனை சொன்னாலும் அது அவனால் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அவனுடைய பார்வைக்கு அது என்னவா இருக்குது, அவன் செய்கிற காரியங்கள் அது ஞானமாய் தெரியும். அப்போ இதெல்லாம் வந்து சோம்பேறித்தனத்தினுடைய அடையாளம். ஆண்டாம் வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஆலோசனைக்கு செவி கொடுக்கணும். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன் ஞானவான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ ஆலோசனைக்கு செவி கொடுக்காம நம்ம செய்யறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி ஆலோசனைக்கு செவி கொடுக்காம 7 பேர் சொல்லுகிற அந்த மறு உத்தரவுக்கு செவி கொடுக்காம நம்ம இருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம அது சோம்பேறித்தனத்தினுடைய அடையாளம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். நீதிமொழிகள் 10:4 வாசிங்க. நீதிமொழிகள் 10:4. சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சில நேரங்களில் நமக்கு செல்வம் வராம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, சோம்பல். என்னது? சோம்பல். வேலை செய்கிறோம், ஆனா எப்படி வேலை செய்யறோம்னா, சோம்பல் கையால வேலை செய்யும் போது அது நமக்கு தரித்திரத்தை தான் கொண்டு வருமா. சோம்பல் கையால என்ன செய்யக்கூடாது, வேலை செய்யக்கூடாது. வேலைக்கு போறாங்க, ஆனா சோம்பலா செய்யறது. கட்டட வேலைக்கு போகிறாங்க, இன்னும் பலவிதமான வேலைக்கு போகிறாங்க, ரொம்ப சோம்பலாக செய்யுது. அல்லேலூயா. நான் பார்த்துருக்கிறேன், கட்டட வேலைக்கு போகும்போது நான் பார்த்துருக்கிறேன். அந்த ஒரு பாண்டு மண்ணை அள்ளிக்கின்னு அப்படியே பொறுமையாக நடப்பாங்க. நம்ம யாராவது வேக வேகமாக போயிட்டா கூட அவங்க நம்ம மேலே கோவப்பட்டுருவாங்க. என்ன வேகமாக போய் என்ன பண்ண போகிற அப்படின்னு. மேஸ்திரி எடுத்துங்க, கொத்தனார் மேஸ்திரிலாம் பாருங்கள், இப்போ கம்பெனி வேலைக்கு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கெல்லாம் போகிறாங்க. வேலை எப்படி நடக்குது, பொறுமையாக நடக்குது. ஆனால் கான்ட்ராக்டில் விட்டு பாரு, சும்மா ஒரே வாரத்தில் முடிச்சிடுறாங்க. கணக்கு வச்சு தான் சூப்பராக முடிச்சு தூள் கிளப்பிடுறாங்க. ஆனால் ரெகுலர் கூலிக்கு விட்டு பாரு, ஒரு நாள் செய்ய வேண்டிய வேலையை எத்தனை நாள் செய்கிறாங்கன்னா 6 நாள், 3 நாள், 4 நாள் ஆக்குறாங்க. அப்போ அந்த அளவுக்கு என்ன செய்கிறாங்க, பொறுமையாக செய்கிறது. எவனோ சம்பளம் தரான், எவனோ சம்பாதிக்கிறான், எவனோ காசு தர போகிறான், நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி பொறுமையாக வேலை செய்கிறது. ஊரா விட்டு வேலையாக இருந்தாலும் பொறுமையாக. அங்கேயே நீங்கள் போகிறீங்க, 100 நாள் வேலைக்கு போங்க. 100 நாள் வேலையில் வேலை எப்படி நடக்குது, அப்படி ஜோராக பிச்சு உதறுதா, பொறுமையாக அள்ளி போடுறது. பொறுமையாக அந்த சின்ன பசங்களை விட்டால் கூட எப்படி மண் அள்ளி போடும், கொஞ்சம் ஸ்பீடாக அள்ளி போடுறோம். இவங்க என்ன செய்யறது, அப்படியே பொறுமையாக அந்த மண் வெட்டி எடுத்து உட்காத்துறது, அப்படி போய் அப்படி உட்காடுறது, அப்படி போகிறது. அல்லேலூயா. சோம்பலின் வேலை நமக்கு தரித்திரத்தை கொண்டு வந்துடுறத நாம் மறந்துடக்கூடாது. யார் வேணாலும் சோம்பலாக செய்யட்டும். நீங்கள் கூலி வேலைக்கு போனால் கூட சோம்பலாக வேலை செய்யக்கூடாது. கூலி வேலைக்கு நீங்கள் போனாலும், களை வெட்ட போனாலும், இல்லை கழனி வேலைக்கு போனாலும், இல்லை எந்த வேலைக்கு போனாலும், கட்டட வேலைக்கு போனாலும், இல்லை பெரிய ஜாப்புக்கு போனாலும் அங்கே என்ன செய்யக்கூடாது, நீங்கள் செய்கிற வேலையை சோம்பலாக செய்யக்கூடாது. ஏன்னா அதை யார் பார்க்குறாரு, கர்த்தர் பார்க்குறாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறோமா ஆசீர்வதிக்க கூடாதுன்னு கர்த்தர் தீர்மானிக்கிறாரு. உன்னுடைய வேலை கொடுத்த முதலாளி வேணால் பார்க்காம இருக்கட்டும், வெளியூரில் கூட இருக்கட்டும், அங்கே சிசிடிவி கேமரா இல்லாமல் கூட இருக்கட்டும். சில பேர் சிசிடிவி கேமரா இருக்கிறனால ஸ்பீடாக வேலை செய்கிறாங்க. சில இடத்துக்கு போனோம்னா சில நேரங்களில் ஆள் இருக்கிறாங்கிறதுக்காக ஸ்பீடாக வேலை செய்கிறாங்க. அதனால தான் பார்வன் என்ன செஞ்சான், ஆளோட்டிகளை வச்சான் வேலை வாங்கிறதுக்கு. ஆளோட்டிகள்னால் இந்த ஜனங்க என்ன பண்ணோம், சோம்பலாக இருக்கும், வேலை செய்ய ஒழுங்காக செய்யாதுன்னு சொல்லி ஆளோட்டிகளை வச்சு அங்கே நியமித்து வேலையை வாங்கினான். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்க, சூப்பர்வைசர், மேனேஜர், இவங்களெல்லாம் வச்சு வேலை வாங்குறாங்க, மேற்பார்வையாளர்கள்.
நீ கர்த்தருக்கு பயந்து வேலை செய்கிறாளா உனக்கு பார்வையாளரே தேவையில்லை, சூப்பர்வைசர் தேவையில்லை, ஆளோட்டிகள் உனக்கு தேவையில்லை. ஏன்னா தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவன் என்ன செய்வான்? ஆளுகை செய்வான். அல்லேலூயா. அவன் கை செல்வத்தை உண்டாக்கும். நான் யாருக்காக சுறுசுறுப்பா வேலை செய்கிறேன்? கர்த்தர் என்ன பார்க்குறாரு, கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார். அதுக்காக நீ வேலையை சுறுசுறுப்பா செய்யணும். சோம்பல் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். எங்கேயுமே சரி, பெயிண்ட் அடிக்க போனாலும் சரி, கட்டட வேலைக்கு போனாலும் சரி, 100 நாள் வேலைக்கு போனாலும் சரி, விவசாய வேலைக்கு போனாலும் சரி, கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும் சரி, எங்கே கார்மெண்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும் சரி, கவர்மெண்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் உங்களுடைய வேலையை நீங்கள் செய்கிற வேலையை எப்படி செய்யக்கூடாது? சோம்பலாக செய்யக்கூடாது, அசதியாக செய்யக்கூடாது. அதை ரொம்ப உற்சாகமாக செய்யுங்க. கர்த்தர் அதை கவனித்து அதை ஆசீர்வதிப்பார். ஏன்னா நீங்கள் எதுக்காக செய்கிறீங்கன்னா, உங்களுக்கு வேலையிட்ட மேனேஜருக்காக இல்லை, என்னை அழைத்த எஜமானியின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லியிருக்காரு, சோம்பல் கையால் என்ன செய்யக்கூடாது? வேலை செய்யக்கூடாது என்பதற்காக நான் செய்கிறேன். அப்படி நீங்கள் அந்த விஷயத்தில் நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள். உங்களுக்கு கர்த்தர் செல்வத்தை உண்டாக்குறாரா, அதில் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா, அதில் உங்களை மேலே கொண்டு வராரா இல்லையான்னு பாருங்கள். சில பேர் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு கடைசி வரைக்கும் கீழ்மட்டத்திலே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் கீழ்மட்டத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு போஸ்டிங்கே வரவே வராது, போஸ்டிங் கிடைக்கவே கிடைக்காது. என்ன காரணம் கேட்டால், செய்கிற வேலையை ஆளை பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்பீடாக ஓடும். ஆள் இல்லைன்னா எப்படி செய்வாங்க? சோம்பர் கையால் செய்வது. அப்படி போய் டீ குடிக்கிறது, கொஞ்சம் நேரம் போய் அப்படி உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறது, கொஞ்சம் நேரம் போய் உட்காந்து கதை பேசுறது, கொஞ்சம் நேரம் அப்படி போய் ஏதாவது ரிலாக்ஸ் பண்ணுறது, இப்படியே அந்த வேலையை அப்படியே பொழுது வரைக்கும் ஓட்டுறது. லேலோயா. படிக்கிற வேலையும் ஆதாரம். படிக்கிற பிள்ளைகளுக்கும் சொல்லக்கூடிய ஆலோசனை அதுதான். நீங்கள் படிக்கிறத கூட எப்படி செய்யக்கூடாது? சோம்பலா செய்யக்கூடாது. லேலோயா. இது எல்லாத்துக்கும் மேலே கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தருடைய வேலைக்கும் வேதம் உத்தரவாதம் சொல்லுகிறது. வாசிங்க எரேமியா 48:10. எரேமியா 48:10. வேலை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வேலை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய ஊழியம் மட்டுமல்ல, கர்த்தருடைய சபையில நீங்கள் ஏறெடுக்கிற எந்த காரியமும், பாய் போடுற வேலையா இருந்தாலும் சரி, சபையை பெருக்கிற வேலையா இருந்தாலும் சரி, இல்லை மற்ற எந்த பணிவிட வேலை, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, செய்யறதை என்ன செய்யணும்? கர்த்தருக்கென்று அதை முழு மனதோடு அதை உற்சாகமாக செய்ய வேண்டும். அதை அசதியாக செய்கிற பழக்கம் இருக்கக்கூடாது. சபைக்குள்ளேயும் சரி, சபைக்கு வெளியிலும் சரி, ஊழிய சம்பந்தப்பட்ட காரியங்கள், இந்த வேலையை செஞ்சுட்டு வாங்க, இந்த வேலையை செய்யுமா அப்படி சொன்னால் அந்த வேலை கரெக்டாக கணக்கு வச்சு நம்ம என்ன பண்ணணும்? செஞ்சு முடிக்கணும். அதை அசதியாக செய்கிறோம்னு சொன்னால் அங்கே யாராக இருக்கிறோம்? சபிக்கப்பட்டவர்கள். ஊழியக்காரர்களுக்கு அதே தான் சொல்லப்படுது. ஊழியத்தினுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டால், கர்த்தர் உனக்கு என்ன ஊழியத்தை கொடுத்துருக்காரு அந்த வேலையை என்ன பண்ணக்கூடாது? மாற்றக்கூடாது. அந்த வேலையை நான் அப்புறமா செய்கிறேன்னு தள்ளி போடக்கூடாது. அந்த வேலையில் நீ உற்சாகமாக இருக்கணும். அந்த வேலையை ஜெபத்தோடு செய்ய கற்றுக்கணும், அர்ப்பணிப்போடு செய்ய கற்றுக்கணும். அந்த வேலையை நீ முழு மனதோடு செய்ய கற்றுக்கணும். மனுஷர்களுக்காக அல்ல, கர்த்தருக்கென்று அதை முழு மனதோடு செய்யும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அல்லேலூயா. யார் ஆசீர்வதிப்பாரு? கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. ஏன் உங்களுக்கு வீட்டு கூட்டம், ஜெபம் எது வச்சாலும் ஏன் அதை நான் தள்ளி போடுறதில்ல? எனக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு, எனக்கு இருக்கிற காரியங்களுக்கு நான் என்ன செய்யலாம்? அப்புறமா செய்யலாம், அப்புறமா வச்சிங்கன்னு சொல்லி தள்ளி போடலாம். ஆனால் ஏன் அதை தள்ளி போடுறது இல்லை? கர்த்தருடைய வேலையை அசதியாக என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது என்பதற்காக தான். நேற்று ஜெபம் வச்சிங்க. எத்தனை மணிக்கு ஜெபம் வச்சிங்க? 3 மணிக்கு ஜெபம். எத்தனை மணிக்கு எனக்கு தகவல் கொடுக்குறீங்க? கரெக்டாக 2 மணிக்கு, அதாவது 1:56 எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது 1:56. ஜெபம் எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு. அப்போ 1 மணி நேரத்துக்குள்ளே குடும்பத்தோடு என்ன பண்ணி ஆகணும்? கிளம்பி ஆகணும். கிளம்பி அங்கே கரெக்டாக வந்துடணும். லேலூயா. அப்போ அந்த 1 மணி நேரத்தில் கிளம்பணும். கிளம்பி கரெக்டாக எத்தனை மணிக்கு வந்து நின்னோம்? வீட்டில் 3 மணிக்கு கரெக்டாக வந்து நின்றுட்டோம். லேலூயா. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 3:30 வரலாம், 4 மணிக்கு வரலாம், 5 மணிக்கு கூட வரலாம். ஏப்பா இப்போ தானேப்பா சொல்லியிருக்காரு, அதுக்குள்ளே என்னப்பா அர்ஜென்ட், இருப்பா பொறுமையாக வரலாம் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் ஏன் கர்த்தருடைய வேலை என்ன செய்யக்கூடாது? அசதியாக செய்யக்கூடாது. கர்த்தருடைய வேலை. அதனால தான் யாராவது வீட்டில் ஜெபம் வச்சாலும் கூட உடனே அதை சரி செய்யுங்கன்னு சொல்கிறது. என்னுடைய சொந்த காரியத்தை கூட கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு தள்ளி விட்டுட்டு அதை உடனே அந்த ஜெபத்தை தடை பண்ணாதபடிக்கு செய்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், கர்த்தருடைய வேலையை நாம என்ன பண்ணக்கூடாது? தள்ளி போட. விசுவாசிகள் அதுக்கு புரியல. அடுத்த வாரம் வச்சுக்கலாம் பாஸ்டர், நாளைக்கு வச்சுக்கலாம் பாஸ்டர், இன்றைக்கி வேணாம், 3 நாளைக்கு போகட்டும், அடுத்தது போகட்டும், ஆடி போகட்டும், அமாவாசை போகட்டும்,
அப்படின்னு சொல்லி நாட்களையும் நேரங்களையும் பார்த்து சில நேரங்களில் விசுவாசிகளை தள்ளி போட்டுறாங்க. ஆனால் நம்ம அதை தள்ளி போடாத காரணம் என்னன்னு கேட்டால், கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, அசதியாக செய்யக்கூடாது என்பதற்காக தான். அதோடு மட்டுமல்ல, ரோமர் 12:11, ரோமர் 12:11, ஜாக்கிரதையா இருங்கள், அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், ஆவியிலே அனலாருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா. அசதியா இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையா இருங்கள் என்று வேதம் நமக்கு ஆலோசனை கூறுகிறது. இந்த அசதி தான் சோம்பல்ல கொண்டு போய் நிறுத்தக்கூடியது. இந்த அசதி தான் நம்மளை பலவிதமான ஆசீர்வாதங்களை இழக்க வைக்கும். அசதி என்ன செய்யணும்னா, தூங்கி விழப்பண்ணும். தூங்கி விழுந்துச்சுன்னா வேலை செய்ய சம்மதிக்க வராது. சாப்பாடு நிறைய சாப்பிடும், நல்லா தூங்கும், வேலைக்கு போகாது. அதனால என்ன ஆகுன்னா, உடம்புடைய ஆரோக்கியம் கெட்டு போகும். அடுத்தது என்ன ஆகும், வியாதிகள் வரும். வியாதி வந்துச்சுன்னா பிசாசு வரும். பிசாசு வந்துச்சுன்னா எல்லாம் நாசமாக போகும். அல்லேலூயா. ஆகையினால இதனுடைய தொடக்கம் தான் அசதி. அப்போ அசதி அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே அடுத்து தள்ளிக்கிட்டே போகும். நல்லா சாப்பிட வைக்கும், நல்லா தூங்க வைக்கும், நல்லா ரிலாக்ஸ் எடுத்து ரெஸ்ட் எடுக்க வைக்கும். அடுத்தது வேலைக்கு போகாமல் அப்படியே முடங்கி கிடக்க வைக்கும். வேலைக்கு போக சம்மதிக்க விடாது. அப்புறமா செய்யலான்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்ல வைக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வியாதி வர, அந்த வியாதி அதிகமாக, அந்த வியாதிக்கு இன்னொரு வியாதி வர, அடுத்தது அதனால் குடும்பத்தில் சண்டைகள் வர, பிரச்சனைகள் வர, பல காரியங்கள், ஆசீர்வாதங்கள் தடைபட, பஞ்சம் வரும், நஷ்டம் வரும், எல்லாமே இழப்பு வரும், பகுதி கட்டுகிறவர்களாக மாறுவாங்க. இப்படி எல்லாம் ஒன்று ஒன்றா கூடி அந்த குடும்பம் அப்படியே மொத்த சூனியமாக மாறிடும். அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் ஒன்றுமே செய்ய முடியலன்னு அப்படியே ஒரு இடத்துல முடங்கி தேங்கி போயிடும் அந்த குடும்பம். இதனுடைய விளைவு தான் இது அசதி. அல்லேலூயா. சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், சோம்பல் நிறைய சாப்பிட வைக்கும், சோம்பல் சாக்கு போக்கு சொல்ல வைக்கும், சோம்பல் வேலை செய்ய சம்மதிக்க விடாது, சோம்பல் சாக்கு போக்கு சொல்லி தகாத காரியங்களை பேச வைக்கும், சோம்பல் வீடு வீடா திரிய வைக்கும், வீண் வேலைகளை செய்ய வைக்கும். சோம்பல் என்ன செய்யும், இந்த மாதிரி காரியத்தெல்லாம் நிகழ்த்தி கடைசியில் வியாதி கொண்டு வந்து வருமானத்தை இல்லாதபடிக்கு நம்மளை நஷ்டப்படுத்தி எல்லாத்தையும் அடகு வச்சு சாப்பிட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் நடுத்தருவு கொண்டு வந்து நிறுத்தும். அதனால தான் சோம்பலினுடைய காரியங்கள் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். சோம்பலாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் இந்த சோம்பல் ஆவி ஒவ்வொரு விதமாக செயல்படும். அதை நம்ம கண்டுபிடிச்சி நாம தான் அதுலேருந்து என்ன செஞ்சுக்கணும், விடுதலையை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காணிக்கை பாடல் பாடி கர்த்தருக்கு என்று காணிக்கை எடுப்போம்.